ஏன் ஒரு பைத்தியமா ஒரு ஜீவன் சுத்திட்டு இருக்குல்ல, எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு கால் பண்ணிட்டு, எப்ப பார்த்தாலும் மெசேஜ் பண்ணிட்டு, முதல்ல உங்ககிட்ட தான் எல்லாத்தையும் சொல்லிட்டு, உங்களுக்காக இருக்கிறேன்னு சொல்லிட்டு அன்பையும் பாசத்தையும் வாரி வாரி தந்துகிட்டு இருக்க அந்த ஜீவனை பத்தி தான் பேசிட்டு. கூட பிறந்திருக்க மாட்டாங்க, ரத்த சொந்த உறவு கிடையாது, எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து நமக்காக எல்லாத்தையும் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஸ்பெஷல் பர்சன் தான். அவங்க நண்பராகவும் இருக்கலாம், காதலராகவும் இருக்கலாம், உங்களுடைய வெல் விஷராகவும் இருக்கலாம். நீங்க எப்ப பார்த்தாலும் அடிக்கடி கால் பண்ணிட்டு, முதல்ல அவங்க தான் கால் பண்றது, அவங்க தான் மெசேஜ் பண்றது, நீங்க சாப்பிட்டீங்களா, என்ன பண்றீங்க, போய் ரீச் ஆயிட்டீங்களா, வந்துட்டீங்களா, சேர்ந்துட்டீங்களா கேட்டுக்கிட்டே இருக்காங்களே. இவங்களுக்கு என்ன வேற வேலை வெட்டி இல்லாம என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க? இல்லைங்க, எத்தனை வேலை இருந்தாலும் உங்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா, இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா அவங்களுடைய மனசுல உயர்ந்த இடத்துல நீங்க தான் இருக்கிறீங்கன்னு. ஆனா நாம என்ன பண்ணுவோம் தெரியுமா? சும்மா கால் பண்ணிக்கிட்டே இருப்போம், அப்புறம் பேசிக்கலாம், இவனுக்கு அப்புறம் ரிப்ளை பண்ணிக்கலாம், இவனுக்கு அப்புறம் மெசேஜ் பண்ணிக்கலாம், அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்லி காலம் தாழ்த்தி முதல்ல இவங்களதான் நம்ம உதாசீனப்படுத்துவோம். அதாவது உலகத்துல சொல்லுவாங்க, எந்த ஒரு பொருளும் இலவசமாகவும் எளிதாகவும் கிடைத்து விட்டால் அதுக்கு மதிப்பு இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க, மதிக்க மாட்டாங்க அப்படின்வாங்க. அது அன்புக்கும் பொருள். நமக்காக இவ்வளவு பண்றாங்களே, அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க நம்ம கிட்ட? ஒண்ணும் கிடையாது. அவங்க நம்மளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அதுக்கு ஒரு அங்கீகாரமா நம்ம திரும்ப அவங்க கிட்ட ஒரு 2 வார்த்தையோ 4 வார்த்தையோ பேசுறதுதான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அன்பின் பொக்கிஷமாக. உங்களுக்காக நேரத்தையும் அன்பிலும் எல்லாவற்றிலும் முக்கியத்துவம் கொடுப்பவர்களை தயவு செய்து உதாசீனப்படுத்திடாதீங்க.